ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம். நேற்று சுதந்திர தினம் கொடியேற்று விழா நடந்ததை பற்றி பேசணும். உள்ள பேசியதை பற்றி பேசல. பிரதமர் அங்கு பேசியதையும் டெல்லியில பேசியதையும் ஜோசப் விஜய் இங்கு பேசியதையும் பேசல. ஜோசப் விஜய் பேசினதுல பெரிய அளவுக்கு புதிய செய்திகள் எதுவும் இல்லை அப்படிங்கிறதும் ஒரு பக்கம் உண்மைதான். அதனால இன்னைக்கு பிரதமர் பேசியதை ஒட்டி போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சார். கண்டிப்பாக. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கணும். ஒரு தன்னிலை விளக்கம் கொடுக்க வேண்டியிருக்கு. அதாவது நேற்று நம்ம பேசுனதுக்கு அப்புறம் கமெண்ட்ஸ் பார்த்தேன். பெரும்பாலானவர்கள் நான் விஜய் கிட்ட சாஃப்ட் கார்னரோட இருக்கேன், விஜயை நான் அட்டாக் பண்ணதில்லை, அவருடைய தப்பான இதெல்லாம் குறிப்பிட்டு காண்பிக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரியான துணியில பேசியிருக்காங்க. இப்ப ஒரு சில விஷயங்கள் தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்கள்லையும் கடந்த 5 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட நல்ல திட்டங்கள் மற்றும் செயலாக்கப்பட்ட நல்ல திட்டங்கள் மாதிரி இத்தனை நல்ல திட்டங்கள் உருவாக்குதல் மற்றும் செயலாக்கம் வேற எந்த மாநிலத்திலுமே நடக்கல. இதை நான் பல தடவை சொல்லியிருக்கேன். இதை பல தடவை சொன்னதுனாலே என்னை திமுக காரன்னு உத்தரவு ஊத்திருக்காங்க. அதே நேரத்தில் நான் சொல்லியிருக்கேன், இந்த கல்வி அமைச்சரோட செயல் சரியில்லைன்னு அப்பயே சொல்லியிருக்கேன். அதுக்கு காரணத்தையும் சொல்லியிருக்கேன். முதல்வர் கூப்பிட்டு தாய் தமிழ் பள்ளிக்கூடத்தை பத்தி மிஸ்டர் பாலச்சந்திரன் ஜெனரல் பேசின டிவியை கேளுங்க, உடனடியாக நடவடிக்கை எடுத்துட்டு வாங்கன்னு கல்வி அமைச்சருக்கு உத்தரவு போட்டார்னு அந்த கல்வி அமைச்சர் தான் எங்க போன்ல சொன்னார். சொல்லிட்டு அதை பத்தி அவர் எதுவும் செய்யலை. திரும்ப 1 மாசம் கழிச்சு அவருக்கு நான் ஃபோன் பண்ணேன், போனை கட் பண்ணிட்டு போனார். இதையும் நான் சொல்லியிருக்கேன். அப்ப இது முதல்வர் மேல உள்ள குற்றமா? கீழே உள்ளவங்க சரியா செயல்படலை. ஆனா முதல்வர்ங்கிற முறையில அவர் தான் எல்லாத்துக்குமே பொறுப்பெடுக்கும். இதுதான் உண்மை. இதை சொல்லியிருக்கேன். பல சமயங்கள்ல திருப்பி நான் சொல்லியிருக்கேன், கீழ்மட்டத்தில் உள்ள லஞ்சம் பரவலாக அதிருப்தியை செய்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் தேர்தலுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். நான் தேர்தலுக்கு அப்புறம் நான் என்ன பார்க்குறேன், கீழ்மட்டத்தில் உள்ள அதிருப்தி நிஜமாவே இவங்களை இதை அட்வர்ஸா பாதிச்சிருச்சு. அப்போ ஒருத்தர் சொல்றாரு, இதை கேட்டு கமெண்ட்டுகள் ஒருத்தர் சொல்றாரு, அப்போ கீழ்மட்டத்தில் லஞ்சம் பாவம், அவங்க தேவைக்காக வாங்குறாங்க, மேல்மட்டத்தில் உள்ள லஞ்சம் பேச மாட்டீங்களா? அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, கீழ்மட்டத்தில் உள்ள லஞ்சம் ஜஸ்டிஃபைடு, மேல்மட்டத்தில் உள்ள லஞ்சத்தை பத்தி நீங்க வாய் திறக்காம இருக்கீங்க. மேல்மட்டத்தில் உள்ள லஞ்சத்தை பத்தி நான் ரொம்ப பேசியிருக்கேன். மேல்மட்டத்தில் லஞ்சம் பரவும் போது மேல உள்ளவங்க அந்த லஞ்சத்தை ஊக்குவிக்கும் பொழுது நாட்டுடைய கேரக்டரே நஷ்டமா போயிருது. விபிசிங்கிற ஒரு மனிதர் நாணயமா இருந்தபோது பிரிவென்டிவ் ஆபீசர் நிலைமையில இருந்த கடைநிலை கஸ்டம்ஸ் ஆபீசர் வீடு கட்டி முடிக்கிறதுக்கு பயந்தாரு அப்படிங்கிறத பத்தி பேசியிருக்கேன். நான் மேல உள்ளவங்க ஒருத்தங்க நாணயமா இருந்தாங்கன்னா அதனால எந்த அளவுக்கு இம்பாக்ட் வரும், அப்ப மேல நாணயம் இல்லாம இருந்தா எந்த அளவுக்கு கேடு வரும், அதை பத்தி பேசியிருக்கேன். கீழே உள்ள லஞ்சம் கேன்சரஸ் குரோத்னு ஏன் சொல்றேன்னா, இங்க உள்ள லஞ்சம், மேல உள்ள லஞ்சம் 100 கோடி ரூபாய் லஞ்சம்னு சொல்லுவீங்க, யாருக்குமே தெரியாது. அது எல்லாம் நம்ம தலையில விழும், அதனுடைய காஸ்ட் எல்லாம் யாருக்குமே தெரியாது. அதனால அதை பத்தி மக்கள் அதிகமா பேச மாட்டாங்க, ஏன்னா உணர மாட்டாங்க. அதை பேசுறதுக்கு அது தெரிஞ்சவங்க அதை பத்தி பேசணும், சொல்லணும். இப்ப அறப்போர் இயக்கத்தை பத்தி சொன்னா உடனடியே அது பிராமின் இயக்கம்னு சொல்லிடுறாங்க. ஒருத்தர் எழுதியிருக்காரு, அறப்போர் இயக்கம் எல்லாரும் பத்தியும் குறை சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அவ அதுல என் கூட புகழேந்தின்னு சொல்லி என்னுடைய பேட்ச்மேட் ஒருத்தர் இருந்தார், இந்தியன் ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி சர்வீஸ்ல வேலை பார்த்தவர், ரிட்டையர் ஆயிட்டார் பெண்ணி மாதிரி. அவருடைய பையன் அதுல 3 வருஷம் வேலை, தன்னுடைய தொழில் அத்தனை லூஸ் பண்ணிட்டார். அப்படிப்பட்ட நல்ல ஆட்கள் அறப்போர் இயக்கத்தில் இருக்காங்க. இந்த இது பூலகி நண்பர்கள், சுந்தரராஜனுடைய நெருங்கிய நண்பர். இப்ப அவங்களுடைய எல்லா கருத்துக்களையும் நான் ஏத்துக்கிறது இல்லை. ஆனா அடிப்படையில அவர்கள் லட்சியவாதிகள், அதை மாற்ற முடியுமா? அதே மாதிரி அறப்போர் இயக்கம் இதுக்கெல்லாம் சண்டை போடுறாங்க. இப்ப கீழே உள்ள லஞ்சம் ஒரு 100 கோடி ரூபாய் ஒருத்தங்க சம்பாதிக்கும் போது, திருட்டுத்தனமா சம்பாதிக்கும் போது அறப்போர் இயக்கம் மாதிரி ஆட்கள் ரெக்கார்டோட அதை வெளியில கொண்டு வருவாங்க. ஆனா 100 ரூபாய் ஒருத்தர் ஏழைகிட்ட அவருக்கு தேர வேண்டிய 100 ரூபாயில 20 ரூபாய் அடிக்கிறாங்க பாருங்க. இந்த மாதிரி 20 ரூபாய் அடிக்கிறதுனால பரவலான அதிருப்தி மிக மிக அதிகமாக ஏற்படும். இதைத்தான் நான் சொல்ல வந்தேன். அன்னைக்கு சொன்னேன், இன்னைக்கும் அதைத்தான் சொல்றேன். விஜய் மேல சாஃப்டா இருக்கீங்கிறாங்க. விஜய் அம்மா உணவகத்தை கண்டினியூ பண்றாங்க, நல்ல விஷயம் தாங்க. காலை உணவு 8வது வகுப்பு வரைக்கும் கண்டினியூ பண்றாங்க, நல்ல விஷயம் தான். பாராட்ட வேண்டியதை பாராட்டணும். ஆனா இதுல என்ன எனக்கு இது ஏற்கனவே நல்ல திட்டங்கள் இருந்ததே அதை விரிவுபடுத்துற இவர் என்ன திட்டம் கொண்டு வர்றாரு? பிறந்த குழந்தைக்கு தங்க மோதிரம் கொடுக்குறேங்கிறாரு. அது 3 மாசத்துல அந்த மோதிரம் சேராம போயிடும், அது வட்டி கடைக்கு போயிடும், இல்லைன்னா வித்துட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி தான் பொண்ணுக்கு தாலி கொடுக்குறேன், அது பட்டு சேலை கொடுக்குறேங்கிறதும்
இது கன்சம்டிவ், தே ஆர் நாட் எக்கனாமிக்கலி ரீஜெனரேட்டிவ். இதை நான் சொல்லியிருக்கேன். லஞ்ச ஊழலை பத்தி விஜய் சொல்றது வந்து நல்லதுதான், சந்தேகமே இல்லை. ஆனால் இது வெற்றி பெறாது, அதையும் நான் சொல்லியிருக்கேன். அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? நாட்டில் லஞ்சம் இருக்கணும்னு சொல்றேனா? இல்லை. ஆனா லஞ்ச ஊழல் வந்து ஒழியணும்னா அதுக்கு வந்து 2 காரியம். பீப்புள்ஸ் எம்பவர்மெண்ட் நடக்கணும். லஞ்சத்தை பற்றி தைரியமா கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய தைரியம் மக்களுக்கு வரணும். அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணும்போது கம்ப்ளைண்ட் பண்ண மேல நடவடிக்கை எடுக்காத ஒரு நல்ல அரசு அமையணும். அரசுங்கிறது டாப் டு பாட்டம், சிஎம் மட்டும் இல்ல, கடைசி இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், தாசில்தார், ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் வரைக்கும் அரசு தான். அப்படி ஒரு நிலைமையை கொண்டு வரணும். அப்படி நிலைமையை கொண்டு வர்றதுக்கு திரு விஜய் எந்த ஏற்பாடும் பண்ணல. அதனாலதான் சொல்றேன் இவங்க முயற்சி வந்து வெற்றி பெறாதுன்னு. அதனால அன்னைக்கு திமுக காரன்னு சொன்னாங்க, இன்னைக்கு திமுக ஆட்சியில இருந்த சில குறைகளை சொன்ன உடனே விஜய்க்கு சப்போர்ட்னு சொல்றீங்க. நாங்க என்ன நினைக்கிறோம்னா, எந்த ஒரு ஆட்சியில எது நல்லது இருக்கோ அந்த நல்லதை பத்தி பேசணும். இப்ப எனக்கும் ஜென்ராம் சாருக்கும் வந்து குவாண்டம்ங்கிறத பத்தி வித்தியாசம் இருக்கு. நான் சொல்றேன் கீழ்மட்டத்தில் உள்ள லஞ்சம் பெருமளவு பாதிக்குது. அப்ப ஜென்ராம் சார் கரெக்டா பாயிண்ட், லஞ்சமே இல்லாம எந்த காரியமே நடக்கலையா? அது நேர்மையான கேள்வி. ஸ்டாலின் வந்து உங்களுடன் ஸ்டாலின் ஒரு திட்டம் கொண்டு வந்தார். அதனுடைய உட்கடக்கை யாருக்குமே புரியாது. உடனடியா எதுவும் செய்ய முடியலனாலும், முற்ற முழுக்க இந்த லஞ்சத்தை ஒழிக்க முடியலனாலும் ஒரு ப்ரெஷரை கொண்டு வருவோம் கவர்மெண்ட் மெஷினரி மேல. அவர் என்ன சொன்னார் நேரம், யாரும் எந்த கம்ப்ளைண்ட் எனக்கு நேரடியாக அனுப்புங்க, நான் அந்த துறைக்கு அனுப்புவேன், 3 வாரத்துக்குள்ள அவங்க அதுக்கு தீர்வு காணணும் அப்படின்னு சொன்னா. அதுக்கு என்ன அர்த்தம்? 3 வாரத்துக்குள்ள தீர்வு காணணும்னா லஞ்சம் பேரம் பேச முடியாது. சிஎம் உடைய இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு, உடனடியா செஞ்சு முடிக்கணுங்கிற ஒரு ப்ரெஷர் இருக்கும். அப்ப இருக்கிறதுக்குள்ள எவ்வளவு செய்ய முடியுமோ அதை திரு ஸ்டாலின் அவர்கள் செஞ்சார். அதுல சந்தேகமே கிடையாது. இருக்கிறது 70 வருஷம் இல்ல, ராஜராஜன் காலத்திலிருந்து புறையோடி போன லஞ்சம், சாணக்கியன் காலத்திலிருந்து புறையோடி போன லஞ்சம், சுதந்திரத்துக்கு அப்புறம் பெருமளவிற்கு பெருகி போன லஞ்சம். இது 5 வருஷத்துல ஒழிக்க முடியாது. ஆனா அதுக்கான செயல் திட்டங்கள் வகுக்கிறதுல, வித்து இடுறதுல, பேசிக் விஷயத்துக்கு வித்து இடுறதுக்கு திமுக அதிமுக 2 அரசுக்குமே டைம் இல்லாம போச்சு. இதுதான் என்னுடைய குறைபாடு. இதை சொன்னதுனால ஒருத்தன் ஆன்டி டிஎம்கே ஆயிர மாட்டான். ஸ்டாலின் நல்ல முதலமைச்சராக இருந்தார்னு சொல்றதுனால ப்ரோ டிஎம்கே ஆயிர மாட்டோம். இந்த காலை உணவு திட்டத்தை விசிரிச்சிருக்காருன்னு சொல்றது மூலம் ப்ரோ விஜய் ஆயிர மாட்டோம். எங்க நல்லது நடந்தாலும் சொல்லணும், எங்க நல்லது இல்லைனாலும் சொல்லணும், அதையும் சொல்லணும். விஜய் கிட்ட எனக்கு இருக்க மிகப்பெரிய அச்சம், சின்ன சின்ன விஷயங்கள்ல எல்லாம் நல்லது பண்ணி மக்களுடைய சப்போர்ட்டை வந்து தேடிக்கிட்டு அடிப்படை விஷயங்கள்ல பிஜேபியுடைய செகண்ட் பி டீமா ஃபங்க்ஷன் பண்ணுவாரு. இப்பயே ஃபங்க்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது நாட்டுக்கு கேடு, மாநிலத்துக்கு கேடு. இது என்னுடைய அபிப்பிராயம். இதுக்கு மேல நீங்க என்ன அபிப்பிராயம் என்ன பத்தி வச்சுக்கிட்டாலும் அது உங்களுடைய உரிமை. அதுல நான் தலையிட மாட்டேன். அவ்வளவுதான். இல்ல சார், அதாவது டிஸ்கிளைமர் எதுவும் தேவையில்லைதான். ஆனா நீங்க சொல்றீங்கிறதுனால நான் குறுக்கிடாம கேட்டுட்டு இருக்கிறேன் சார், அவ்வளவுதான். மற்றபடி குட் வர்சஸ் ஈவிலாகவே எல்லா விஷயத்தையும் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. குட்டுக்குள்ளேயே கூட வேறுபாடுகள் இருக்கும், பல்வேறு நிறங்கள் இருக்கும். அது எல்லாத்தையும் அந்த குட்டுங்கிற கேட்டகரிக்குள்ள வர்றோம் அப்படிங்கிறதுனால அதுல ஒரு ஒன்றுபடும் புள்ளியை தேடிட்டு வாழ்க்கையை தொடர்ந்து நகர்த்த வேண்டியதுதான் அப்படிங்கிற அணுகுமுறையில தான் நான் இருக்கிறேன். அதனால எனக்கு இந்த விளக்கங்கள் வந்து தேவையில்லைன்னு சொன்னா நீங்க சொல்றது ரிஜெக்ட் பண்ற அர்த்தத்துல சொல்லல சார். அவசியம் சொல்லல, அவசியம் இல்லை, அவசியம் இல்லை. ஆனா நீங்க சொல்லும் போது நானும் அதை ஒட்டிய கருத்தாக நானும் சில விஷயங்களை சொல்லணும்னு தோணுது. கண்டிப்பா சார், கண்டிப்பா. நீங்க பல மாநிலங்களோட ஒப்பிடும் போது ஸ்டாலின் கொண்டு வந்த மாதிரி ஒரு கன்சிக்யூட்டிவா ஒரு கன்சிஸ்டன்டா திட்டங்களை கொண்டு வந்த, ஒரு குறிப்பிட்ட 5 ஆண்டுகளுக்குள்ள பல்வேறு திட்டங்களை சமூக மேம்பாட்டுக்காக நிலைநிறுத்திய அரசு, முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படின்னு சொன்னீங்க. பல மாநிலங்களோடு ஒப்பிட்டு நான் அதை மாடிஃபை பண்ணி தமிழ்நாட்டில் இருந்த முதலமைச்சர்கள்லேயே ஒரு 5 வருடங்களுக்குள்ள இவ்வளவு வேலைகளை செய்தது. லெப்ட் லீனிங், மக்கள் நல திட்டங்கள்னு ஒரு பக்கம் நடந்தா தொழில்துறையில கோட்டை விடுவாங்க. தொழில்துறையையும் அரசு, பெருந்தனக்காரர்கள், முதலாளிய நிறுவனங்கள் எல்லாம் என்ன கணக்கீடுகளை வச்சு வளர்ச்சியை கணக்கிடுகின்றனவோ அந்த வகையிலையும்
இரட்டை இலக்க வளர்ச்சியை 11 ஆண்டுகளுக்கு பிறகு கொண்டு வந்தவராக ஸ்டாலின் தான் இருக்கிறாரு. அதே சமயம் விளிம்பு நிலை மனிதர்களுக்கு தேவையான நலத்திட்டங்களையும் பரவலாக கொண்டு சேர்த்தது ஸ்டாலினாகத்தான் இருக்கிறாரு. அதனால தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே ஸ்டாலின் ரொம்ப முக்கியமான முதலமைச்சர் அப்படின்னு நான் சொல்லுவேன். உடனே என்ன வந்து ஸ்டாலினோட ஆதரவாளர்னு பிராண்ட் பண்றாங்க, அது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் லஞ்சம் ஊழல் தொடர்பாக அறப்போர் இயக்கம் அல்லது அது போன்ற இயக்கங்கள் நடத்துது. அதுல இருக்கக்கூடியவங்க பல்வேறு சாக்ரிஃபைஸுக்கு பிறகுதான் அந்த வேலைகளை செய்யறாங்க. அவர்களும் அரசின் ஒடுக்குமுறைக்கு உள்ளாகிறார்கள் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் இருக்கத்தான் சார் செய்யுது. ஆனா அவங்க ஏன் அதை மட்டும் செய்யறாங்கன்னு கேள்வி கேட்கிறவங்க இருக்கிறாங்க. அந்த கேள்வியில தப்பு இல்லைன்னு நான் நினைக்கல. ஏன்னா முன்னுரிமை சார்ந்த விஷயமாக இருக்குது. சமூகம் வந்து இதை தாண்டி வேறு சில பிரச்சனைகள் மக்களை அழுத்துது. அதுதான் இதற்கான காரணமாக இருக்கிறது. அப்படிங்கிற முன்னுரிமை இருக்கிறதுனால பலர் வந்து அறப்போர் இயக்கத்தை மேலோட்டமாக சில விஷயங்களை செய்யக்கூடிய இயக்கம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த விமர்சனம் புறக்கணிக்கத்தக்கதும் அல்ல. அதே சமயத்துல இவங்க செய்யக்கூடிய வேலைகளை புறக்கணிப்பதும் முடியாது அப்படின்ற பார்வையில தான் நான் இருக்கிறேன். அதுல இருக்கிற நண்பர்களை எனக்கும் தெரியும். அவங்க வந்து அதே மாதிரி நானும் இருக்கேன். பரந்தூரை பத்தி அவங்க சொல்றாங்க, பரந்தூரை பத்தி அவங்க அட்டாக் பண்றாங்க. நீங்க இன்னொரு இடம் சொல்ல திருச்சியை சொல்றாங்க. திருச்சிக்கு வந்து 2வது விமான நிலையம் அமைச்சா திருச்சிக்கு போய் அங்க போய் இண்டஸ்ட்ரியல் லைசன்ஸ் வாங்கணும்ல யோசிக்கிற தொழிலதிபர்கள் ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க. நமக்கு சென்னையிலேயே இன்னொரு விமான நிலையம் தேவைப்படுது. பரந்தூர் இஸ் நாட் த பெஸ்ட், நான் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கேன். பட் it is of all the available options, this is the best. இதுலயும் குறைகள் இருக்கத்தான் செய்யுது, சில குறைகள் இருக்கத்தான் செய்யும். இப்ப இது இயற்கைக்கு எதிராக போறதை எதிர்க்கிறாங்க பூ உலக நண்பர்கள். நம்ம வீடு கட்டும் போதும் இயற்கைக்கு எதிராக தான் போறோம். ஓரளவுக்கு எல்லாமே இயற்கைக்கு எதிராக தான் போறோம். எந்த அளவுக்கு போக முடியும், அந்த பேலன்சிங் ஆக்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அதனால இவர்கள் எல்லாம் வந்து சமுதாயத்தின் மிக முக்கியமான விஷயங்களில் தங்களுடைய நேரத்தை செலவழிக்கிறார்கள் சமுதாயத்துக்காக அப்படிங்கிறதுல அவங்க மேல வந்து மரியாதையும் மதிப்பு எனக்கு ரொம்ப அதிகமாக உண்டு. அவங்களுடைய எல்லா கருத்துக்களையும் அல்லது எல்லா செயல் திட்டங்களையும் நான் ஏற்றுக்கொள்ளாம இருக்கலாம். ஆனா அடிப்படையில இவர்கள் சமுதாயத்திற்கு மிக தேவையானவர்கள், அதுல சந்தேகமே கிடையாது. அதே மாதிரி இன்னொரு ஏரியா, முதலமைச்சருடன் நான் அல்லது முதலமைச்சருக்கு நேரடியாக கடிதங்கள் கொடுத்து அந்த பல்வேறு துறைகள்ல இருந்து குறை தீர்க்கும் விஷயங்களை முன்னெடுத்தது தொடர்பாக நீங்க இப்ப சொன்னீங்கல்ல சார், அது ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் அதிகாரிகள் மேல அப்படின்னு. அது முதலமைச்சர் அப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதை செயல்படுத்தி கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுத்தாலும் கூட முதலமைச்சர் வந்து எதுவுமே செய்யல, முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்ற ஆட்கள் தான் இங்க அதிகமாக இருக்கிறாங்க. ஒண்ணு, இவ்வளவு அந்த திட்டத்தை கொண்டு வந்த உடனே ஊடகங்கள்ல எல்லா பெரிய மனிதர்களும் என்ன சொன்னாங்கிறதும் நினைவுக்கு வருது. அப்ப இவ்வளவு நாள் இந்த டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் ஒரு 40 டிபார்ட்மெண்ட்டோ 42 டிபார்ட்மெண்ட்டோ இவ்வளவு நாள் இந்த டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் எதுவுமே வேலை நடக்கலையா, முதலமைச்சர் பெயரை சொன்னா மட்டும்தான் வேலை நடக்குமா அப்படின்னு அந்த திட்டத்தையே கேலி பண்ணாங்க. அதாவது அவர் வேலை நடக்குதுன்னு சொல்லையே, அவர் என்ன சொன்னாரு, வேலையை விரைவுபடுத்துவேன்னு சொன்னாரு. வேலை நடக்கலன்னு சொன்னாரு, வேலையை விரைவுபடுத்துவேன், அது ஜனங்களுக்கு தேவையா இருக்குன்னு சொன்னாரு. குறை சொல்லணும்னு நினைக்கிறவங்க எதையுமே குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் ஸ்டாலினுக்கு எதிராக நிறைய பேர் இருந்தாங்க, ஊடகத்துல நிறைய பேர் இருந்தாங்க. ஊடகத்துல மட்டும் இல்ல, கூடவே இருந்தாங்க போல தெரியுது. நானே சில பேரை பத்தி பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கேன், சில பேரை பத்தி திரும்ப திரும்ப பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அது போக திருப்பரங்குன்றம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையில நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிர்த்து we will face the consequences அப்படின்னு ஒரு செயல்பாட்டை வலியுறுத்திய அரசாங்கமாக அந்த அரசாங்கம் இருந்தது. அது வந்து களத்துல நின்று போராடி ஒரு செயலை செய்த மு.க. ஸ்டாலினுக்கு அந்த பாராட்டை கொடுக்க தயங்குபவர்கள் செக்யூலரிசம் அப்படிங்கிறத நாங்க ஏற்றுக்கொள்கிறோம்னு சாதாரணமா ஒரு வார்த்தையாக விஜய் சொல்லிட்டு போனா ஆகா ஓகோன்னு சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள்ங்கிற ஒரு டிஃபரன்ஸையும் பார்க்க முடியுது. ஆளுநருடைய அலுவலகத்துல நிலுவையில் இருக்கக்கூடிய மசோதாக்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கால அவகாசத்துக்குள்ள ஒப்புதல் கொடுக்கணும் அல்லது ரிஜெக்ட் பண்ணணும் அல்லது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும் அப்படின்னு உச்சநீதிமன்றத்துக்கு போய் அந்த அரசமைப்பு சட்ட பிரிவுக்கான கிளாரிபிகேஷனை உச்சநீதிமன்றத்துல தீர்ப்பாக பெற்ற
மாநில உரிமைக்காக போராடிய மு.க.ஸ்டாலினுக்கு கொடுக்காத ஒரு சலுகையை மாநில உரிமைகளை ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டோம்னு வாய் சவடாலாக சொல்லக்கூடிய முதலமைச்சர் விஜய்க்கு அந்த சலுகையை கொடுக்கக்கூடியவர்களாக பலர் இருக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால சில விஷயங்களை அப்ப இதெல்லாம் ஸ்டாலின் செய்ததெல்லாம் யார் மனசுலயும் பதியவே இல்லையோ அப்படிங்கிறதுக்காக இப்ப திரும்ப திரும்ப அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் வருகிறதா, அழுத்தமாக சொல்ல வேண்டிய கட்டாயம் வருகிறதா அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ள இருக்கு சார். அதனால நான் சில விஷயங்கள் பேசுவேன். இல்ல, இதுக்கு எனக்கு விடை இருக்கு. ஏசியாட்டிக் சொசைட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு ஆங்கிலேயர்கள் கல்கத்தாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம்தான் அசோக மாமன்னன் என்ற ஒரு மாமன்னன் இந்தியாவில் இருந்தான் என்ற உண்மை வெளியே வந்தது. 1000 ஆண்டுகளாக அவன் இருட்டடிக்கப்பட்டு கொண்டிருந்தான். ஏன்? அவன் எஸ்டாப்ளிஷ் ஆர்டருக்கு எகெயின்ஸ்டா போனான். நாட்டில் விதிகளை வகுப்பது ஆசிரியர் கூட்டம், விதிகளை செயல்படுத்துவது அரசனுடைய கடமைன்னு சொன்னாங்க. ஆனா இவர் சொன்னாரு, யார் விதிகளை செயல்படுத்த வேண்டுமோ, மக்களை உணர்ந்தவன் யாரோ, மக்களுடன் நேரடியாக தொடர்பு கொண்டவன் யாரோ அந்த மன்னன் தான் விதிகளை வகுப்பான் அப்படின்னு சொன்னதுல பல பேருக்கு வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்துருச்சு. அவன் பேரையே இருட்டடிப்பு பண்ணிட்டு இருந்தாங்க. இதுதான் ஸ்டாலின் பேரை இருட்டடிப்பு பண்றதுக்கு நடக்கிற முயற்சிகளுக்கு காரணம் எல்லாம் இதேதான். இது ஒரே ஒரு தடவை ராகுல் காந்தி உண்மையை உணர்ந்து அழகா பேசினார். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இது 1000 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கும் கருத்தியல் யுத்தம். இந்த கருத்தியல் யுத்தத்தில் ஏழை எளியவர்களுக்காக எவரெல்லாம் நிற்கின்றார்களோ அவர்கள் இன்னொரு வகுப்பிலிருந்து வந்தார்கள் என்றாலும் கூட துரோகிகளாக சித்தரிக்கப்படுவார்கள். ஏழை எளியவர்களுக்கு விரோதமாக யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்கள் எளியவர் கூட்டத்திலிருந்து வந்தாலும் உத்தமர்களாக சித்தரிக்கப்படுவார்கள். மோதினாலும் சரி, விஜய்னாலும் சரி, தே ஆர் அக்செப்டபிள். ஸ்டாலின் இஸ் நாட் அக்செப்டபிள். இவ்வளவுதான் உண்மை. இதுதான் எல்லா பிரச்சனையையும் சுருக்கமாக ஒரே வரியில சொல்லி முடிச்சுட்டீங்க. அதனால ஸ்டாலினுக்கு பல சலுகைகள் கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டீங்க. அப்புறம் இன்னும் ஒரே ஒரு லைன் நீங்க பேசியதன் தொடர்ச்சியாக ஒரு டிஸ்கிளைமராகவே தான் சொல்லிட்டு ஆரம்பிக்க வேண்டியது இருக்கு. இப்பவும் குடியரசு தின உரையில மோடி பேசினதை பத்தி பேசணும்னு நான் சொன்னேன். அதுல ராகுல் காந்திய பயங்கரமா இழிவுபடுத்தும் விதமாக அதுக்கு பிறகு பிஜேபியில இருந்து சொல்றாங்க. அது பிஜேபி செல்வது தப்பு அப்படின்னு சொன்னா ராகுல் காந்திக்கு ஃபேவரபிளா பேசுறோம்னு அர்த்தம் இல்ல அப்படிங்கிறத சொல்லிட்டு பேச வேண்டியதாக இருக்குது. ஆமா, அதுல பிரதமர் பேசின ஒரு விஷயம் நீங்க நிச்சயமா சொல்லுவீங்க. நான் கொஞ்சம் முந்திக்கிறேன். அதேதான் சார் பேசணும். அதேதான் நக்சல் சிந்தனை உள்ளவர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள். அதாவது ஆயுதம் தேங்கிய நக்சல்வார்களை அழித்து விட்டோம், ஆனா அது பத்தாது. சித்தாந்த நக்சல். ஆமா, சித்தாந்த ரீதியா அவங்ககிட்ட எச்சரிக்கையா இருங்க. நக்சல்கள் ஏங்க ஆயுதம் ஏந்தாத நக்சல் என்னங்க சொல்றாங்க? ஆயுதம் ஏந்தாலும் நக்சல் என்ன சொல்றாரு? ஏழை எளியவர்களுக்கு போய் சேர வேண்டிய உரிமைகள் போய் சேர வேண்டும் சொல்றாரு. இதுல எச்சரிக்கையா இருக்கணுமா? என்ன சொல்ல வர்றாரு பிரதமர்? எம்ஜிஆர் எச்சரிக்கையா இருக்கணும், வாலிட்டு எச்சரிக்கையா இருக்கணும், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்திட்ட எச்சரிக்கையா இருக்கணும். அப்பப்போ பேசுற சில கண்ணதாசன் பாடல்களோட கண்ணதாசன் எச்சரிக்கையா இருக்கணும். மண்குடிசை வாசல் என்றால் தென்றல் வர மறுத்திடுமா, மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமான்னு சொல்றது. ஆமா, மாடா உழைச்சவன் வாழ்க்கையில பசி வந்திட காரணம் என்ன மச்சான் அப்படின்னு கேட்கிறவங்கள சொல்லணும். இதெல்லாம் தான் சித்தாந்த நக்சல் அப்படின்னு சொல்லக்கூடிய இலக்கணங்கள்ல இருக்குது. அண்ணாந்து மாளிகை கட்டி அதன் அருகினில் குடிசை கட்டி பொன்னான உலகம் என்று பெயரும் விட்டால் இந்த பூமி சிரிக்கும் அந்த சாமி சிரிக்கும்னு சொல்லக்கூடாது. தப்பு. அதெல்லாம் அதான் சொல்ல வர்றேன். வரிசையா போகும் சார். அது சதி செயல் செய்தவன் புத்திசாலி, அதை சகித்துக் கொண்டிருந்தவன் குற்றவாளி அப்படின்னு வரிசையா போகும். இது அவ்வளவுதான் தமிழ்நாட்டுல ஏற்கனவே பரவலாக மக்களிடத்துல போய் சேர்ந்தது. அதனால தமிழ்நாட்டுக்குள்ள வந்து இது போல பேச ஆரம்பிச்சா பெரும்பாலானவர்கள், தமிழ் மக்கள்ல பெரும்பாலானவர்கள் சித்தாந்த நக்சல்னு ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. இதனாலதான் ஆர்எஸ்எஸ்க்கு கம்யூனிஸ்டை விட திராவிட கட்சிகள் தான், திராவிடம் என்ற அடிப்படையில் எதையெல்லாம் உண்மையாக நம்புகின்றார்களோ அந்த திராவிட கட்சிகள். நம்ம வைகோவுடைய திராவிட கட்சியை பத்தி பேச வேண்டியதில்லை, இன்னைக்கு உள்ள அதிமுகவை பத்தி பேச வேண்டியதில்லை. இவங்க எல்லாம் அக்செப்டபிள் அவங்களுக்கு. ஆனா திராவிடம் என்று பெரியார் என்ன சொன்னாரோ அதனுடைய அடிப்படை கருத்துக்களை இன்னும் தொடர்ந்து நம்புகின்றார்களே. திமுக எத்தனையோ கோளாறு இருக்கு,
ஆனா அந்த அடிப்படை கருத்துக்கள் இருந்து அவங்க விலகி போல. பிஜேபி கூட அவங்க இது வச்சுக்கிட்டாங்கன்னா, எலக்ட்ரல் வச்சுக்கிட்டாங்கன்னா, அன்னைக்கு நான் சொல்லுவேன் அடிப்படையிலிருந்தே போயிட்டீங்கன்னு சொல்லுவேன். ஆனா அவங்க அந்த அடிப்படையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் விலகாம இருக்காங்க. அந்த பிஜேபியோட எலெக்ஷன் ரிசல்ட் நீங்க அதை ரொம்ப கண்டிச்சீங்க. நான் கூட சொன்னேன், கலைஞர் வந்து அவங்க கூட தேர்தல் உறவு வச்சுக்கிட்ட போதும் அடிப்படை சித்தாந்தத்தை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாருன்னு சொன்ன போது கூட நீங்க அதை ஏத்துக்கல. அப்படி இருந்தாலுமே போயிருக்க கூடாது. ஏன்னா அவர் தான் சொன்னாரு, இந்த கட்சியை பத்தி என்ன சொன்னாரு, இந்த இந்த கட்சி வந்து இவங்க பண்டாரங்கள் பரதேசிகள் கட்சின்னு கரெக்டா தான் சொன்னாரு. அதுக்கப்புறம் போனாருன்னு. இன்னைக்கு வரைக்கும் இந்த இதுல வந்து ஆட்சியில வந்து இந்த தமிழ்நாட்டின் விழுமியங்கள், தமிழ்நாட்டின் பெருமை, தமிழருடைய பண்பாட்டு செழுமை இதுல விட்டு கொடுக்க மாட்டோம்னு சொல்லி இருக்கிற ஒரே பெரிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அனைத்து இந்திய அளவுல பார்த்தா கம்யூனிஸ்டுகளை பத்தி அவங்களுடைய நோக்கம் என்ன, ஓரளவுக்கு கம்யூனிஸ்டுகள் வந்து பேன் இந்தியாவை அக்செப்ட் பண்ணதான் செய்யறாங்க. அவங்க இந்திய ஆட்சி மொழியா வர்றது வந்து ரொம்ப பெரிய அளவுல எதிர்க்கிறவங்க கிடையாது. அது ஆட்சி மொழியா வர்றதுக்கான தகுதி எப்போ, மற்ற மாநில மொழிகளுக்கான அந்தஸ்தை உறுதிப்படுத்துறீங்களாங்கிற கேள்வியை தீவிரமா அவங்க எழுப்புறது கிடையாது. அப்ப இருக்கிற ஒரே இடைஞ்சல் தமிழ்நாடு திராவிட முன்னேற்ற கழகம், இவ்வளவுதான் ஆர்எஸ்எஸ்க்கு. அதனால இங்க பிஜேபி ஆட்சிக்கு வரணுங்கிறது அவங்களுக்கு தேவையில்லை. பிஜேபியுடைய குளோன்ஸ் வந்தா போதும். அவங்களை வச்சு இன்னைக்கு விஜய் வந்தாரு, அடுத்து தனுஷை ரெடி பண்றாங்க, அடுத்து அண்ணாமலை ஏற்கனவே ரெடியா இருக்காரு. அந்த திராவிடம் அப்படிங்கிற சொல்லும் அதற்கு பின்னாடி இருக்கிற கான்செப்டும் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படிங்கிற கான்செப்ட் நாசமா போகணும். அதுதான் அவங்களுடைய எய்ம். இதை புரிஞ்சுக்கிட்டாதவங்களும் இருக்காங்க, புரிஞ்சுக்கிட்ட துரோகிகளும் இருக்காங்க தமிழ்நாட்டில். ஒரே ஒரு செய்தி சார், அந்த பிஎம் பேசினதுக்கு பிறகு அந்த கூட்டத்திற்கு வராத நேற்று ரெட் ஃபோர்ட்ல செங்கோட்டையில நடந்த அந்த விழாவுக்கு, சுதந்திர தின விழாவுக்கு பங்கேற்காம ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன கார்கே புறக்கணித்தார்கள் அப்படிங்கிற இடத்துல ராகுல் காந்தி மனநிலைய நக்சல் மனநிலை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை பிஜேபி முன்வைக்குது. இது பிரதமரோட பாஜகவோட விரக்தியின் வெளிப்பாடு, இந்த மாதிரி காங்கிரஸை இழிவுபடுத்துவது அப்படின்னு ஜெயராம் ரமேஷ் காங்கிரஸ் வந்து பதில் சொல்றாங்க. அது தொடர்பாக உங்களுடைய பார்வையை கேட்டுட்டு நிறைவு செய்து. நம்ம சரியா தான் சொல்றோம். இந்த ஜென்சி வந்ததுல இருந்து நைட்ல 12 மணிக்கு தன்னுடைய மன் கி பாத் ஆரம்பிச்சாரு, அன்னையில இருந்தே அவருக்கு விரக்தி வந்துருச்சு. அவருக்கு இன்னைக்கு உறுதி இல்லை. ஏற்கனவே வந்து ஸ்லைடிங் பாப்புலாரிட்டியா தான் போய்கிட்டு இருந்தது, இது விரைந்து போகுது. அதனால இப்ப அடுத்து இளைஞர்களை பத்தி நிறைய பேசுறாரு. இதுல இப்போ இது இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்ல இது வரைக்கும் அவங்க கண்ணிலேயே படல இருக்கு. இப்ப இது இவங்களுடைய டாக்டிக். எந்த நேரத்துலலாம் பிரச்சனை வருதோ, பிரச்சனை உருவாக்குறவங்களை எப்படி அரவணைச்சிக்கலாம், அவங்களையும் நம்முடைய பாதாளத்தில் எப்படி தள்ளலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. அடுத்து வந்து இன்னொன்று என்ன பண்ணுவாங்க, இப்போ செங்கோல் போயிருச்சு இவங்களுக்கு, அடுத்து இவங்களுக்கு என்ன ஆயுதம் வரும்னு தெரியல, அது மாதிரி ஏதாவது ஒன்று கிளப்புவாங்க. ஒரு 15 நாளைக்கு அதை பற்றி விவாதம் நடக்கும். முக்கியமான பிரச்சனை மறக்கடிக்கப்பட்டு விடும். பாகிஸ்தான்கிட்ட வந்து நம்ம ஜெயிச்சோம், அவங்க கெஞ்சினாங்க, இதை விட ஜமக்காலத்தில் வடிகட்டின போய் இருக்க, அப்படி கெஞ்சிருந்தாங்கன்னா அந்த நேரத்தில் நீங்க ஏன் சொல்லல, நீ பிடிச்சிருக்க காஷ்மீர் விட்டு வெளியில போ அப்படின்னு ஏன் சொல்லல, நீ பகல்கால யாரெல்லாம் வந்து எங்களுடைய இன்னசென்ட் டூரிஸ்ட கொண்டாங்களே அவங்களெல்லாம் கூட்டு எங்கிட்ட ஒப்படைன்னு ஏன் சொல்லல, அவன் தான் கெஞ்சிக்கிட்டு நிற்கிறான்ல, ஏன் சொல்லல? இந்த கேள்வியை ஊடகங்கள் கேட்க மாட்டாங்க, நம்ம கேட்போம். 4 நாள் கழிச்சு ஜனங்கள் மறந்துடுவாங்க. அதுதான் அவங்களுடைய நோக்கம். அந்த நோக்கத்தில் அவங்க வெற்றி அடைஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. எத்தனை நாளைக்கு வெற்றி அடைஞ்சாங்க? 2024க்கு முன்னாலேயே அவர் வந்து இந்த விஷயத்த பேசிட்டார் சார். இளைஞர்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுக்கணும் அப்படின்னு பேசிட்டாரு. காக்ரோச் தான் லேட்டா வந்தது. ஏன்னா அவன் 4 கேட்டகரி தான் அவர் சொன்னாரு, பெண்கள், விவசாயிகள், இளைஞர்கள், ஏழைகள் அப்படின்னு சொன்னாரு. இதுக்குள்ள இந்த 4க்குள்ள 90% யார வேண்டுமானாலும் எங்க வேண்டுமானாலும் போடலாம், எந்த பிராக்கெட்ல வேண்டுமானாலும் யார வேணாலும் போடலாம், அதுல கிளாரிட்டி இல்ல. ஆனா அவர் சொல்றது அந்த 4 பேரை தான் சொன்னாரு. ஆமா, இது மாதிரி பல விஷயங்கள் சொல்லியிருக்காருங்க. செஞ்சாரா? இப்ப ஸ்டாலினை பத்தி நான் என்ன சொல்ல, 5 வருஷத்துல இத்தனை திட்டங்கள் கொண்டு வந்தார்னு மட்டும் சொல்ல, அந்த திட்டங்கள் பெருமளவு சிறந்த முறையில் செயலாக்கப்பட்டன. அதுதான் முக்கியம். சொல்லுவது எல்லாருக்கும் சுலபமாகும், சொன்னபடி நடப்பவர்கள் மிகவும் சொற்பம். எல்லையின்றி நீதிகளை எழுதுவது பிறருக்கே தமக்கென்று எண்ணார். தொல்லுலகில் நாம் அறிந்த தலைவர் தம்முள் சொன்னது போல் செயல் முயன்றார் இவரை போல் இல்லை எனும் மோகனதாஸ் கரம்சந்த் காந்தி இந்திய தாய் உலகினுக்கே ஈந்த செல்வம்னு பாரதியார் சும்மா சொல்லல. மை லைஃப் இஸ் மை மெசேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியம் மகாத்மா காந்திக்கு இருந்தது. மை ஆக்ஷன் இஸ் மை வேர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியம் ஸ்டாலினுக்கு இருந்தது. என்ன செஞ்சாரு? இன்னைக்கு 1000 to 2500 ரூபாய் கொடுக்க மாட்டாம தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்களே,
அவர் வந்திருந்தாருன்னா இந்த எல்லா சிக்கலோடையும் 1000 இருந்து 2000 அடுத்த மாசமே கொடுத்திருப்பார். இவங்களுக்கும் தெரியும். அப்போ அவரும் முதலமைச்சராக பொறுப்பேற்ற முதல் நாள்ல போட்ட கையெழுத்து தான் விடியல் பயணத்திற்கான கையெழுத்து. அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற அடுத்த நாள்ல இருந்து பெண்களுக்கு கட்டணம் இல்லாத பயணம் அப்படிங்கிறது நடைமுறைக்கு வந்துடுச்சு. அந்த மாதிரி சிந்தித்து ஒரு திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் இங்க இன்னும் வரல. 100 நாட்கள்ல இன்னும் ஒரு திட்டத்தை கூட தவிக அரசிடம் இருந்து நம்ம பார்க்க முடியல. அப்படி அவங்க கொண்டு வர்றதாக சொல்ற திட்டங்களும் நுகர்வு அடிப்படையிலான திட்டங்களாகத்தான் இருக்குதே தவிர சமூக மேம்பாட்டுக்கான ஒரு திட்டமாக இல்லை அப்படிங்கிறத. அது மட்டும் இல்லைங்க, ஸ்டாலின் சில திட்டங்கள் அவங்க சொல்லி அறிவிச்சதை செய்ய முடியல உடனடியா. ஆனா அவங்க மறந்துடல, மக்கள்கிட்ட மறக்கடிக்கல. அந்த 1000 ரூபாய் உரிமை தொகை லேட்டா தான் கொடுத்தாங்க, நிஜம்தான். ஆனா அது கொடுக்கணும் 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 திரும்ப திரும்ப அவர் சொல்லிட்டே இருந்தார். அதனால அதுக்கான வழிமுறைகளை அதிகாரிகள் அவற்றை சொன்னாங்க, விடமாட்டார் போதே அப்படின்னு சொல்லிட்டு வழிமுறை சொன்னாங்க. இந்த தரம் தேர்தல் வாக்குறுதி சமயத்துல எனக்கு எல்லா கட்சியிலையும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. திமுகல ஒருத்தர் என்கிட்ட சொல்றாரு, என்ன சார் எந்த வாக்குறுதினாலும் முதல்ல தலைவர் செய்ய முடியுமான்னு பார்த்துட்டு பிறகு வாக்குறுதியை போடு, வாக்குறுதியில் தேர்தல் வாக்குறுதியில போடு அப்படிங்கிறாரு சார். ஏதோ 4-5 அங்கிட்டு இங்கிட்டு சொல்லத்தானே செய்யறாங்க, எல்லாரும் விட மாட்டேங்கிறாரு. அப்ப இந்த தடவை ரொம்ப உஷாரா இருந்தார். கொஞ்சம் நம்ம தாமதப்படுத்தணும், அது கூட தவறு. எதையெல்லாம் நம்ம செய்ய முடியுமோ, எந்த கால வரையறைக்குள் செய்ய முடியுமோ அதையெல்லாம் சொல்லி வாக்குறுதிகளை கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். இதை விட என்ன மக்கள் மேல முழு நம்பிக்கை வச்சிருந்தாரு. ஆமா, பொய்யான வாக்குறுதிகள் எல்லாம் கொடுக்காம இவ்வளவு 5 வருஷம் நம்ம செயல்படுத்தின திட்டங்களின் அடிப்படையில ஒரு எவாலுவேட் பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கையை வச்சிருந்தாரு. அவ்வளவுதான். அதுக்கு அடுத்த சென்டென்ஸ சொல்ல வேண்டியது இல்லை. என்னுடைய பரம்பரைக்கு வந்த 1 லட்சம் ரூபாயை விட, என்னுடைய பரம்பரைக்கு வரப்போகின்ற 1 லட்சம் ரூபாயை விட இன்னைக்கு நான் கொடுக்குற 50 ரூபாய் லஞ்சம் தான் எனக்கு பெரிய விஷயம் அப்படின்னு அந்த அரசு எந்திரத்துக்கிட்ட போய் எரிச்சல் பட்டாங்கல்ல, அவங்களும் இந்த ஜென்சியில கவர்ச்சியினால் இருந்தவங்க கூட சேர்ந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு என்ன தெரியல, அடுத்து வர்ற அரசு அந்த 1 லட்சம் ரூபாய் நன்மையை என்னுடைய பரம்பரைக்கு கொடுக்குமா? அப்ப நம்ம என்ன செஞ்சிருக்கணும், அந்த 1 லட்சம் ரூபாய் நன்மை கொடுக்குற அந்த அரசு ஆதரிச்சுக்கிட்டு அந்த அரசு கன்னத்தை பிடிச்சி கிள்ளிக்கிட்டே இருக்கணும். 50 ரூபாய் எது கேட்கிறான், சரி பண்ணுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய உரிமை நமக்கு இருக்கு. அதை நம்ம இது பண்ணியிருக்கணும். இந்த மெச்சூரிட்டி ஜனங்களுக்கு இல்லை. ஓகே சார், நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி, வணக்கம். வணக்கம்.